வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எந்த விதத்திலையும் ஜோதிட கருத்துக்களில் மூட நம்பிக்கைகள் பரிகாரங்களுக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்துட்ருக்கோம். ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பூர்வ புண்ணிய கர்மாவை நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக ஒளி எடுக்கிறது. அந்த ஒளி தத்துவம் ஜாதகத்தில் எப்படி நம்மளுடைய சாதகமற்ற சாதகமான பலன்களை கொடுக்குதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய சனி ராசியிலேயே நீடித்திருக்கிறார். ஜென்ம சனி தாக்கத்தில் கடந்த 1.5 வருஷமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து சனி அப்படியே தான் இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துல மே 1ஆம் தேதி 2024 மாறி கடந்த 2 மாதமாக ஒரு நல்ல பலன்களையும் தொழில் விஷயத்துல நல்ல உத்வேகத்தையும் தொழில் முன்னேற்றத்துக்காக மெனக்கெடுதலுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு நீடித்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் கேது இருந்து கேஷ் ஃப்ளோ, குடும்ப விஷயங்கள், வாக்கு விஷயத்துல சில கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எத்தகைய பயிற்சி ஜூலை மாதம் பெறுகிறான்னு பார்த்தா, ஜூலை 7ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை பார்த்து சில செலவுகளுக்காக ஒரு கடன்படுதல், கொஞ்சம் சிறு பிரயாணங்கள், கொடுக்கக்கூடிய ஒரு இடம் விட்டு இடம் போய் தொழில் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் விஷயங்கள், பணம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் உண்டு. அதே சமயத்தில் ஜூலை 17ஆம் தேதியும் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடியது. பங்குதாரர் விஷயங்கள், நீங்கள் யாரோட தொழில் பண்ணுறீங்க, யாரோட கிட்ட தொடர்பு கொள்றீங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்து தன்னுடைய தொழில் வீடை பார்க்கிறார். 10ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற கும்பராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் வீட்டு ஆகிய விருச்சகத்தையே செவ்வாய் திக்பலத்தோட குருவோட சேர்ந்து பார்ப்பது தொழில் மேன்மை பெறக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைல நீங்கள் பார்க்கலாம். உங்கள் உழைப்புனாலையும் சில முதலீடுகள்னாலையும் நல்ல ஒரு தொழிலில் அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு. சில விஷயங்கள் பெற்றேன், சில ப்ராஜெக்ட் கிடச்சிது, சில விஷயங்கள் முடித்தேன், ஒரு தொழிலுக்கு மேன்மையான சில முயற்சிகள் வெற்றி அடைந்ததுங்கிற மாதிரி இப்படி ஒரு ஜென்மசனி காலத்திலும் கஷ்டத்தோட கஷ்டமாக சில விஷயங்கள் சாதிச்சேன்கிற மாதிரி ஒரு உணர்வை கண்டிப்பாக ஜூலை மாதம் கொடுக்கும். ஸோ இது நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வர்றதும் தப்பு இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியே 7க்கு நட்பு வீட்டிலிருந்து ராசியை பார்ப்பதனால நல்ல புத்திசாலித்தனமாகவும் புத்தி கூர்மையாகவும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக ஜூலை 20ஆம் தேதி புதன் சிம்மத்துக்கு வருவதும் நல்ல விஷயமாக இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஜூலையின் செகண்ட் ஹாஃப், அதாவது 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் தக்க ஒரு பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக, எந்தவித வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் வருகிறது. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு தசாபுக்திகள் யோகமான தசையில் வரப்போ நல்லாவே இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிற டைமில் எல்லாமே கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகவும், ஒரு மாணவர்களே ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 90 மார்க் எடுக்கக்கூடியவங்க ஒரு 80-70 மார்க் தான் வாங்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே சனி இருப்பது பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் சுப பார்வை இல்லாமல் பண்ணுறது ஜாதகரை கொஞ்சம் சோர்வடைந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணக்கூடிய அமைப்பும், சில விஷயத்தை கவனிக்காமல்
கவனக்குறைவாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு உத்வேகத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் எல்லா விஷயத்தையும் கவனித்து கொண்டு நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எடுத்தமா கமுத்தமாங்கிற பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஜென்மசனி நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இது ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இந்த கஷ்டத்தோட நிறையா முயற்சிகள் எடுத்ததோட ஒரு நல்ல பலனும் ஒரு பலன் எனக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு மேன்மையோ ஒரு லாபத்தையோ கைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இல்லை. எல்லாம் முதலீடு செய்து ஒரு டிரான்சிஷனரி டைமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குதுங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே நல்ல தசைகள் வரும்பொழுது ஒரு மேன்மையான ஒரு பலன்களும், தசைகள் ஒரு மாதிரி சுமாராக நடக்கும்பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன் குறைவாகவும் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன இந்த ஜூலை மாத கோச்சார பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.